அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோச் அது போக மத்த பசங்க எல்லாருமே வந்துட்டு அங்க உள்ள இருக்காங்கல்ல. சோ அவங்க வந்து பாக்குறாங்க அந்த பையன் கூட கத்தி இருப்பான்ல ஐயோ அப்படின்னு. என்னடா வந்து பார்த்தா ஆக்சுவலி உள்ள வந்து தண்ணி வந்துருச்சு. சோ அவரும் பாக்குறாரு கோச்சும், சரி ஓகேடா இந்த மாதிரி இடத்துல நமக்கு கயிறு யூஸ் ஆகும், கயிறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் பாக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இடுப்புல கயிறை கட்டிட்டு சரி நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த டீ சொன்னேன்ல அந்த பையன்ட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்க பாராட்டி நான் உள்ள போயிட்டு கயிறை கட்டிட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன் என்ன நீங்க அதுக்கப்புறம் வந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. சரி கோச் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து ஓகே சொல்லிட்டு இருக்கானுங்க. சரின்னு சொல்லி நம்ம கோச் வந்து மெதுவா தண்ணிக்குள்ள இறங்குறாரு. இறங்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுல்ல. சோ அதனால ஓரளவுக்கு பயத்தோட தான் இறங்குறாரு. இருந்தாலும் ஒரு டீம் கோச்சா தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கறதுக்காக தைரியமா இறங்குறாரு. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இறங்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்படி போகும்போது அப்படி மெதுவா முதல்ல தண்ணிக்குள்ள போயிடுறாரு. போயிட்டு அப்படியே மெல்ல மெல்ல பாக்குறாரு. ஏன்னா ஃபுல்லா வந்து தண்ணி இதா இருக்கு, அடைச்சிருக்குது. சோ இதுல இருந்து எப்படா வெளியே போறோம் பாக்குறாரு. திடீர்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா லேசா வந்து கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இங்கதான் இருக்கு போல இருக்குன்னு டம்முன்னு போனா அங்க முட்டுது. என்ன அங்க லேசா தான் வந்து கேப் இருந்திருக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து தேட முயற்சி பண்றாரு. சரி நம்ம வேற ஏதாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்றாருன்னா திரும்ப மேற்கொண்டு முன்னோக்கி போறாரு. இங்கதான் ஒரு சிக்கல். இங்க நம்ம பசங்களோ என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளையே காணாமன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம டைட்டன்ல பாக்கணுமே, ஏய் பயந்தாங்கோலி மாதிரி இருக்காதீங்கடா, தைரியமா இருக்கடா, கோச் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்றான். இவரு முதல்ல போறப்போ ஒரு சின்ன டனல் மாதிரி தான் இருக்கு. அங்கனக்குள்ள எந்த ஒரு தண்ணி ஓட்டமும் இல்ல, நீர் நிக்குது. பட் இவர் அந்த இடத்தை விட்டு டக்குன்னு ஒரு இடத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அதுல அதிகமான ஸ்பேஸ் இருக்கிற ஒரு இடத்துல போறாரு. அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா தண்ணி நீரோட்டங்கிறது அதிகமா இருக்கு. டக்குன்னு அந்த நீரோட்டத்துக்கு டக்குன்னு இவர் இழுத்துருது. டம்முன்னு அங்க இருக்கிற இதுல முட்டிக்கிறாரு. சோ முட்டின உடனே மயக்கத்துக்கு போயிடுறாரு. பசங்க இங்க இருக்கவங்க போச்சுடா ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சு இழுத்துறாங்க. சோ இழுத்ததுனால கோச் அப்படியே வெளியே கொண்டு வந்துறாங்க. கொண்டு வந்த அப்புறம் தான் தெரியுது கோச் மயக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழகா தூக்கி வச்சு கோச் என்னாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே மெதுவா அப்படின்னு அப்படியே மூச்சு விடுறாரு. சோ இப்படி மூச்சு விட்ட உடனே பாக்குறாரு கோச் உங்களுக்கு ஒன்னும் ஆளு அப்படின்னு. எனக்கு ஒன்னால என்ன ஒன்னால ஓகே அப்படின்றாரு. சோ பசங்களும் பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம மார்க் பையன் தான் கேட்கறான் கோச் நம்மளால வெளியே போக முடியாதா, நம்ம சிக்கிக்கிட்டோமா அப்படின்னு. அவர் அப்படியே பாக்குறாரு. ஆகா இப்போதைக்கு சொன்னோம் அப்படின்னா இவங்க எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னா அப்படி இல்லடா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான், தண்ணி கம்மியான போயிடலாம் அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பாட்டு பாடுங்க அப்படியே எல்லாரும் அப்படி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாருமே வந்து பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே மெதுவா கிளம்புறாங்க. நம்ம கோச்சும் வந்துட்டு சரி நம்ம இங்க இருக்க அங்க போய் இருக்கலாம்னு போறாருல. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாரு திரும்ப அந்த தண்ணியவே. சோ அவருக்கு நல்லா தெரியுது தண்ணி வந்து நிறைய வந்துருச்சு, நம்மளால இப்போதைக்கு வெளியே போக முடியாது. ஆனா இருந்தாலும் பசங்களுக்கு உண்மையை சொன்னா பயந்துருவாங்க அப்படிங்கறக்காக எந்த ஒரு உண்மையும் சொல்லாம தைரியமா இருங்க அப்படின்னு தைரியம் கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க வெளியே என்ன நடக்குதுன்னு. அப்புறம் இந்த குகையோட பேரை சொல்ல மறந்து, இது குகையோட பேர் வந்து குங்யாங் அப்படிங்கிறது தான் இந்த குகையோட பேரு. அதாவது குங்யாங் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் பேரு. சோ அதனால குகைக்கு அந்த பேர் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இப்பதான் வந்து ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. வேற யாரும் இல்ல, அந்த கவர்னர் தான். சோ அவர் அப்படியே இறங்கி வராரு. ஆல்ரெடி வந்து எல்லாம் ரெடியா இருக்காங்க. சோ கவர்னர் வந்து இறங்கணும்னே அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆபீசர் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுக்குறாரு. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பாக்குறாரு. ஆமா இந்த 12 பசங்க தான் மாட்டிருக்காங்களா அப்படின்னு. ஆமா சார் 11 பேர் சைக்கிள் வந்திருக்காங்க, ஒரு பையன் மட்டும் பைக்ல வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே சரி இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அப்படியே பாக்குறேன் என்ன வந்து சார் அது சார் என்னையா வந்து போயின்ற வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு. அங்க இருக்கிற நம்மளுடைய லேடி ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா சார் ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. சோ அப்படி போகும்போது கூட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு சார் சொல்லுங்க இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாங்க என்ன தெரிஞ்சுட்டு சொல்றோம் அப்படின்னு போறாரு. அதே போக கவர்னர் அது போக ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவரும் வந்து கேட்டுட்டு வராரு இதுதானா அப்படி இப்படின்னு. அதே நேரத்தில் நம்மால் என்ன பண்றாரு அப்படின்னா கவர்னர் சரிப்பா இங்க பாரு நான் ரிட்டர்ன் வர்றப்ப இந்த பிரஸ்காரங்க யாரும் இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே சார் நான் பீம் வச்சு பாக்குறேன், பீம் எல்லாம் வச்சு பார்க்க வேணா நீயே போய் அவங்களை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுடுறாரு. அதே நேரத்தில் இந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போகும்போது கேட்கிறாரு எங்க இருக்கு அப்படின்னு. சார் அதோ கொஞ்ச தூரத்துல சார் இருக்கு அந்த கோயிலுக்கு எடுத்து அப்படின்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட கூட சரி எனக்கு ஒரு சீஃப் ரெடி பண்ணு, அது போக வந்துட்டு என்னன்னா எனக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணு, அதுவும் இங்கே ரெடி பண்ணு, அவங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கணும் அப்படின்றாரு. ஓகே சார் பண்றாங்க. மறந்துடாத ரேடியோ எதுவா இருந்தாலும் சரி எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸும் எனக்கு வேணும் அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்றாங்க. நீயே பண்ணிரு அப்படின்றப்ப அவங்களும் வந்து சரி சார் நீங்க நேரா போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு அங்கதான் பேரண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் போறாரு. இந்த பொண்ணு இங்க போயிருது. சோ அங்க போனோன்னே அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. இவரும் போனோன்னே அப்படியே ஒரு வணக்கத்தை போடுறாரு. நம்மளுடைய சீனியர் கோச் இருக்காரு. சாரி சார் எங்க பசங்களால உங்களுக்கு தான் தொந்தரவு அப்படின்னு. அதெல்லாம் இல்ல இதெல்லாம் சகஜமான விஷயம் தான் அப்படின்றாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களுடைய அம்மா வந்து கேக்குறாங்க சார் எங்க பசங்க வந்து உள்ள போனதுனால இது வந்து தெய்வ குத்தம் ஆகி போச்சா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்றாரு. அப்ப கண்டிப்பா நீங்களே எங்க கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க எங்க பசங்களுக்காக அப்படின்னு. ஆக்சுவலி அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு இல்லமா எனக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறத விட சயின்ஸ்ல தான் அதிகமான நம்பிக்கை, ஆனா இருந்தாலும் நீங்க சொன்னீங்க ஒரே காரணத்துக்காக நான் தாராளமா கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவரும் வந்து சாமியை வச்சு கும்பிடுறாரு. அப்படி இங்க உள்ள காட்டுறாங்க. ஆக்சுவலி பசங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோச் வந்துட்டு அங்கிட்டு போய் எல்லாத்தையும் பார்க்க போயிருக்காரு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. பட் அங்கிட்ட எந்த வழி இல்ல. இவங்க பசங்களை உட்காந்துட்டு நீயா ஜாலியா இருக்கானுங்க. அதே நேரத்தில் கோச் வரும் என்னாச்சு கோச் அப்படின்னு. இல்ல அங்க எதுவும் வழி இல்ல, ஆனா நம்ம கண்டிப்பா போகலாம், அதுக்கான டைம் வரும், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்றாரு. அதே நேரத்தில் நம்ம டீ பையன் வந்து சொல்றோம் கோச் ஆக்சுவலி வந்துட்டு மார்க்குக்கு உடம்பு சொல்ல போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவரும் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு சரி
நீ போய் வந்துட்டு மார்க்குக்கு அந்த உன்னுடைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இருக்குல்ல அதை கழட்டி கொடு அப்படின்னு கோச் அப்படிங்கிறாரு. கழட்டி கொடு அப்படின்னு சொன்ன உடனே சரி எனக்கு இது ரொம்ப டைட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க டி-ஷர்ட்டையும் கழட்டி கொடுக்குறான். அதே நேரத்தில் இங்க காட்டுறாங்க மார்க்கோட அம்மா வந்து ஒரு மாதிரி உட்காந்து அவங்களோட ஃப்ரெண்டு வர்றாங்க. வந்த உடனே இல்லடி நம்ம வேலைக்கு போற கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு, ஏன் அப்படின்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அப்படின்றாங்க. இவங்களும் பாக்குறாங்க இல்ல மார்க் வந்து நேத்து காலையில போனா பட் இன்னும் ஆளக்காம எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்றாங்க. மார்க்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்பெல்லாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு அந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்பால் டீம்ல கூட சேர்த்து விட்டேன் அப்படின்றாங்க. அப்பதான் சொல்றாங்க இந்த ஃபுட்பால் டீமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் கேள்விப்பட்டது இதானா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்து பாக்குறாங்க. நான் இன்னைக்கு காலையில அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி குகைக்குள்ள வந்து ஃபுட்பால் டீமை சேர்ந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. எடுத்து காட்டினோடனே போச்சு இது வந்து மார்க்கோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா உன்னோட வண்டி சாவியை கொடு அப்படின்னு சொன்னோன்னே இல்ல அங்க ஒரே கிரௌடா இருக்கும் அதனால போக முடியாது அப்படின்னு பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்து நேரா கிளம்பிடுறாங்க. இவங்க இங்க வந்த உடனே அங்க வந்து ஆபீசர் சொல்ற கேளுங்க என்னோட பையன் காணாம போயிட்டான் உள்ள இருக்காரான்னு பார்க்கணும் அப்படின்றப்ப சரி உங்க பையனோட பேர் என்ன அப்படின்றாங்க. மார்க் அப்படின்னு அவங்க எடுத்து பார்த்துட்டு இல்ல லிஸ்ட்ல உங்க பையனோட பேர் இல்ல, சோ அவன் வெளியில எங்க இருக்கணும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா அதை கண்டுக்கிறதே இல்ல, இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அங்க இருக்க போலீஸ்காரங்க இங்க அதே நேரத்தில் சீனியர் கோச்சும் அது போல பியூவோட அப்பா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளவு தூரம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்து கேவ் எக்ஸ்ப்ளோரர் ஒருத்தர் இருக்காரு, சோ அவங்க கிட்ட வந்து சஜஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அங்க காட்டுறாங்க ஒரு அமெரிக்கன் கேவ் எக்ஸ்ப்ளோரர் வந்து கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இந்த கேவ்ல வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு, அதாவது தண்ணி இல்லாத கோடை காலத்துல. சோ அவரை காட்டுறாங்க. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா வேரன் அன்ஸ்வர் அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் கேவ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர்கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்னர் பேசிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து சொல்லுங்க எங்களுக்கு டீடைலா அப்படின்னு அவர் அந்த குகையை பத்தி டீடைலா சொல்றாரு. இங்க பாருங்க கவர்னர், இந்த குகை ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான குகை கிடையாது. இதுல நிறைய லேயர் நிறைய சேம்பர்ஸ் இருக்கு. சொல்ல போனா இது மியான்மர் வரைக்கும் போகும். சோ இதுல கிட்டத்தட்ட நிறைய சேம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல ரொம்ப தாழ்வான இதா இருக்கும், ஒரு சில இடத்துல நல்லா மேடா இருக்கும். அந்த மாதிரியான டிஃபரன்ஸ் ஆன ஒரு கேவ் இது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போக முடியாத இடங்களும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஆள் மட்டும் போகக்கூடிய அளவுக்கான அந்த குகையுமே இருக்கு இதுல. சோ கொஞ்சம் ஆபத்தான ஒரு குகை தான் அப்படின்றாங்க. நீங்க வேணா லோக்கல்ல இருக்கிற யாரையாவது உள்ள கூப்பிட்டு உள்ள போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னோடனே அவனும் பாக்குறாரு. அதே நேரத்தில் அங்க வந்து பியூவோட அப்பா வந்துடுறாரு. சார் நான் போறேன் அப்படின்னோடனே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும் சார். உங்க பையன் மாட்டிருக்காங்க. ஆமா சார் பியூ அதுதான் என்னோட பையன் பேரு அப்படின்றாரு. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்புறாங்க. சோ அப்பதான் காட்டுறாங்க ஆக்சுவலி வந்துட்டு இவர் என்ன சொல்றாங்க, நம்ம சாம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சாம்பர் 1 சாம்பர் 2 இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவுல வந்து ஒரு சாயின் இருக்குது. இங்க வந்து தண்ணியால சூழ்றதுக்கு முன்னாடி நம்ம போயாகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால ஸ்விம் பண்ணி தான் போக முடியும். அப்படி போனா அது ரொம்ப ஆபத்தானது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணியோட ஃப்ளோ இன்னும் அதிகமாகும். அதுக்குள்ள வந்து நம்ம பசங்களை வெளியே எடுத்தாங்கணும். அது மட்டும் இல்ல பசங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரையா இருக்கக்கூடிய இடத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க பசங்களை காட்டினா ஆக்சுவலி பசங்க எல்லாம் வந்துட்டு உட்கார்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது. இப்ப பசங்க என்னடானா சாம்பர் 2லயும் சாம்பர் 3க்கு நடுவுல இருந்திருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து திடீர்னு அங்க இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா தண்ணி வந்து உள்ள போக ஆரம்பிக்குது. சோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்ப உட்கார்ந்து இருக்க இந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது. பசங்களும் என்னடா சவுண்ட் அப்படின்னு எல்லாம் பாத்துருக்காங்க. கோச் என்னது இது அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே வந்து பாக்குறாரு. பார்த்தா தண்ணியோட அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களை நோக்கி தண்ணி வர ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம், முதல்ல எல்லாம் எந்திரிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி குடு எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தண்ணி வந்து ஃப்ளோயண்டா வந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள இவங்க வந்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு குடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த மார்க் பையனெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாரு கோச். அவருடைய டார்ச் லைட்ல வந்து இருந்தாலும் பரவாயில்ல பசங்க முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு போயாகணும். தண்ணி எங்க வந்து இல்லையோ அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கறக்காக சரசரன்னு போறாங்க. அதுல போற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல முங்கி எந்திரிச்சு போற மாதிரி இருக்குது. அதுலயும் நிறைய பசங்க டக்கு டக்குன்னு கூச்சு போயிட்டே இருக்காங்க. சில பசங்க வந்து யோசிக்கிறாங்க, ஏய் யோசிக்காதீங்க தைரியமா போங்க, உங்க பின்னாடியே நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மார்க் அந்த பையனை மட்டும் சின்ன பையன் இருக்குல்ல அவன் தான். சோ அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இவரும் வந்து டைவ் அடிச்சு உள்ள போறாரு. சோ உள்ள போய் ஒரு வழியா எப்படியோ பசங்க புத்தகா அடிச்சு நீச்சல் அடிச்சு வெளியே வந்துடுறாரு. எல்லாருமே பயந்துறாங்க. கோச்சும் வெளியே வந்துடுறாரு. அப்படியே எல்லாருமே மேலே ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி உட்கார்றாங்க. நிறைய பசங்க பயந்து இருக்காங்க. அப்படியே வெளியே காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க அப்பா இருக்காருல்ல பியூவோட அப்பா, அவர் அங்க பாக்குறாரு. பார்த்து இல்ல ஃபுல்லாவே தண்ணி வந்துருச்சு, எங்களால உள்ள போக முடியல அப்படின்றாங்க. டக்கு நம்ம பியூவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் உடனே எல்லா கோயிலுக்கும் எல்லா சாமிக்கு வந்து நேர்ந்து ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி வைக்க போறேன் அப்படின்றாங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து சொன்னா கேளுமா, உனக்கு இன்னும் புரியலையா, அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதே நேரத்தில் மத்தவங்களை பார்த்து நீங்களும் வந்து கடவுளை வேண்டிக்கோங்க, கடவுளை நம்புங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க. எல்லாருமே ஆமா அப்படின்ட்டு போறாங்க. அதே நேரத்தில் கவர்னர் பாக்குறாரு, ஆமா நீங்க அதுலுடைய கார்டியன் தானே அப்படின்னு. ஆமா கிறிஸ்டின் தான் நீங்க வந்து வேண்டிக்கலையா அப்படின்னு. காசு கொடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாரும் வேண்டாங்கல்ல, கண்டிப்பா நானும் எல்லாருக்காகவும் கர்த்தர்ட்ட வேண்டுவேன், நல்லதே நடக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த கேவ் எக்ஸ்ப்ளோரர் வந்துறாரு. அந்த எக்ஸ்ப்ளோரர் வந்தோடனே ஆக்சுவலி நாங்க சாம்பர் 3 வரைக்கும் தான் எங்களால போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபுல்லா தண்ணி இருக்குது, அதனால எங்களால போக முடியல. இது சாம்பர் 3 and 4, 5, 6 இதுக்கு அடுத்து கீழே ரொம்ப டெப்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 மீட்டர் வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்து தான் ஒரு டி ஜாயிண்ட் ஒன்று இருக்குது. சோ இதுல வந்து தான் பசங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை பசங்க ரைட் சைடுல போயிருந்தாங்க அப்படின்னா இதோட பேர் வந்து
பன் சீரிஸ்னு சொல்லுவோம். இங்க இருந்து தான் தண்ணி ரொம்ப வரும். பசங்க அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா மூழ்கி இறந்திருப்பாங்க அப்படின்றாரு. சரி, அப்ப பசங்க ஒருவேளை வேற வழியில, அதாவது எது அப்பத்தாயம் பார்த்தா இந்த பக்கம் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பசங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு. இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கும் தண்ணிக்குள்ள. சோ அதனால கொஞ்சம் ஆபத்தான இடம் தான் அப்படின்றாரு. அப்போ நம்மளால ஸ்கூபா கியர் இல்லாம அங்க போக முடியாதுன்றீங்களா அப்படின்னு. அது மட்டும் பத்தாது, நிறைய நல்ல திறமையான டைவர்ஸும் நமக்கு தேவை அப்படின்னு அவர் பார்க்கிறார். இன்னும் திறமையான டைவர்ஸ் என்னதான் சொல்ல வரீங்க? ஆமா, லோக்கலா டிரைவ் பண்றவங்களால நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப திறமையான டைவர்ஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னு. இது நேவி சீல்ஸ் இந்த மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு. மேபி இருக்கலாம் அப்படின்றாரு. சோ அவங்கள கூப்பிடுங்க, கூப்பிட்டாதான் முடியும் அப்படின்றாரு. இவர் அப்படியே பாக்குறாரு, கிழிஞ்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹையர் அபிசியருக்கு வந்து போன் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. இங்க பாரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உன் தலையில தூக்கி போட்டுக்காத, அதெல்லாம் அங்க இருக்கிற லோக்கல்ஸ் பாத்துக்குவாங்க அப்படின்னு. உடனே சார் என்ன சார் சொல்றீங்க, லோக்கல்ஸ் பாத்துவாங்க, இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு புரியல போல இருக்கு, அதனாலதான் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. அவங்க அப்படியே பாக்குறாங்க. இங்க பாரு, நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப திறமையான ஆட்களை கூட நீங்க அங்க வர சொல்ற. அவங்க எல்லாரும் ப்ரமோஷன்ஸ், அடுத்தடுத்து ட்ரைனிங், நிறைய விஷயத்துல வந்து பிஸியா இருக்காங்க. அவங்களால எப்படி வர முடியும் அப்படின்னு. சார் நான் ஒன்னு சொல்லட்டா அப்படின்னு. சொல்லு. நான் முதல்ல வந்து பார்டர் லைனுக்கு வரும்போது நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க. இங்க பாருப்பா, ஆக்சுவலி இந்த மாதிரி பார்டர்ல ஒர்க் பண்ற அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த ரூரல் ஏரியால இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்னும், அதனால நம்ம தான் அங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும், நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, பட் நீங்களே இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாக்குறாரு. சரி வை, அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இங்க காட்டுறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு எல்லா பசங்களும் ஒரு மாதிரியா இருக்கும்போது நம்ம கோச் எல்லாரும் முதல்ல அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நம்ம பாங் வந்து என்ன பண்றான், அந்த பையன் இல்ல நம்ம சாக போறோம் நிறுத்துறா, நல்லா கேளு, முதல்ல உட்காரு, ஒரு விஷயம் நல்லா கேடுவாங்க. உங்க வயசுல நானுமே வந்து என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தனியா விட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்குள்ளேயே நிறைய சோகங்கள், நிறைய கோபங்கள் எல்லாமே வந்தது, பயம் வந்தது. அந்த பயத்தை எல்லாம் போக்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த மாங்ஸ் ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அந்த மாங்க் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, தியானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல தான், ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அதை செய்யணும், அதை செஞ்சாதான் நம்மளால இங்க இருந்து உயிர் பழைக்க முடியும், எல்லாருமே தியானம் பண்ணுங்க அப்படின்றாரு. அதே நேரத்தில் நம்ம அதுல் பக்கத்துல போய், இங்க பாரு அதுல், நீ கிறிஸ்டின் தெரியும், எந்த ஒரு கிறிஸ்டினும் தியானம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அதனால நீ தாராளமா தியானம் பண்ணலாம், எனக்காக தியானம் பண்ணு அப்படின்றாரு. அவனும் சரி கோச் அப்படின்றாங்க. ஓரளவுக்கு இந்த கோச் தாங்க இங்க இருக்கிற பசங்களை அப்படியே வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு கரெக்டா. சோ இங்க வெளியே காட்டினா ஆக்சுவலி மார்க்கோட அம்மா வந்து உட்கார்ந்து அழுதுக்கு இருக்காங்க. அங்க இருக்க போலீஸ், இங்க பாருங்கம்மா உங்க பையனோட பேர் லிஸ்ட்ல இல்ல, இந்த நியூஸ் எல்லாம் பிரபலம் ஆயிட்டு இருக்குங்கறதுக்காக வந்து போய் சொல்றீங்களா அப்படின்னு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் வந்து அங்க வைல்ட் ஃபார்ஸ்ல தான் இருந்தான், ஃபுட்பால் டீம்ல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இல்ல தயவுசெய்து நீ வெளியே போகும்போது பேப்பர் இருக்கா எடு, உன்னை வந்து நேரத்தே சொன்னல வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இவங்க அந்த கோச்சை பாத்துறாங்க, கோச் கோச் அப்படின்னு அவரும் வராரு. அதே நேரத்தில் கவர்னர் கூட வராரு. சோ வந்த உடனே அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு சார் கவர்னர் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட பையன் பேர் மார்க், அவனும் வந்து இந்த டீம்ல தான் இருந்தான், அவனை காணும், அதனால தான் அவன் இங்க இருப்பான்னு நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட எந்த பேப்பரும் இல்ல, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன், எப்படியாவது வந்து என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி அழுகுறாங்க. அதே நேரத்தில் கோச் வந்து இல்ல மார்க் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உங்க பையன் வந்து நான் நேற்று ஃபீல்ட்ல பார்க்கவே இல்லை, அவன் இங்கிட்ட கிட்டமா வந்துட்டு கொஞ்ச நாளாவே வராமலே இருந்தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்க வந்து சார் நான் எதுக்கு சார் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா அழுகும் போது அவர் வந்துட்டு சரி நமக்கு உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, தெரியற வரைக்கும் இவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் அவங்க அப்படியே மயக்கம் போட்டு வந்துறாங்க. ஐயோ மார்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் தான் வந்து இது பண்றாரு. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய கோச் என்ன பண்றாரு, நம்ம பேவுக்கு வந்து எழுப்புறாரு, டேய் பேவ் வெந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு கோச் அப்படின்னு, வா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நம்ம டீட்டையும் இங்க பாருறா, நான் வந்து போய் பாதையை செக் பண்றேன், நீ என்ன பண்ற தெரியுமா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம பியோவை கூட்டிட்டு வர்றாரு. அப்படி போகும்போது தான் பாக்குறாரு, என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா நம்ம டைட்டன் பார்க்கணுமே. ஆக்சுவலி என்ன பண்றா தெரியுமா, ஒருத்த பக்கத்துல இருக்கும்போது கால் இருக்குல்ல, அதை கட்ட வரல சாப்பி பாக்குறாங்க, டே அங்க பாரு அவன் விரல் சப்பிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்றாங்க. அவனை அம்மா பால் பாட்டில் கொடுமா அப்படின்றான். சரி வா போவோம் அப்படின்னு. கோச் எங்க போறோம் அப்படின்னு, இங்க பாரு இந்த பாதையில தண்ணி இல்ல, தயவு செய்து மேலே ஏறி என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே போறாங்க. அங்க போய் கொஞ்ச தூரம் அப்படி போறாங்களா, அப்படி போன உடனே ஒரு ஸ்டேஜ்ல அங்க போய் எல்லாம் பார்த்த உடனே தான் தெரியுது அங்க வந்து ஆல்ரெடி ஃபுல்லா அடைச்சிருக்குது. இவன் அப்படியே பாக்குறான், பார்த்துட்டு ஐயோ போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு உட்கார்ந்துறான். என்னடா ஆச்சு அப்படின்றப்ப, இல்ல என் வீட்டுல என் பாட்டி வந்து என்னை எங்க அங்கிள் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இருந்தாங்க, பட் நான் வந்து போறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தனால எங்க வர்றேன்னு கூட சொல்லாம வந்துட்டேன், இப்போ நான் வீட்டுக்கே போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தப்புன்னு நினைச்சேன், பார்த்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், போச்சு இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு நம்ம கோச் வந்து ஆறுதல் சொல்றாரு. இல்ல நீ அவசரப்படாத, ஆல்ரெடி நம்ம எல்லாம் காணாம போயிட்டோங்கிற விஷயம் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஒரு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம உள்ள வந்து, சோ கன்ஃபார்மா வெளியே வந்து எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றாரு. சோ இவன் இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அவனும் சமாதானப்படுத்துறாரு. இங்க பாரு நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்களுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு, எனக்கு இருந்த ஒரே உறவு அவர் மட்டும்தான். சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அங்கிள் என்ன பண்ணாரு தெரியுமா, என்னை போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டாரு. அது எதுக்காக, நான் நல்லா படிச்சு நல்லா வளரணும் அப்படிங்கறக்காக. ஆனா எனக்கு அந்த இடம் சுத்தமாவே பிடிக்கல. நம்ம ரொம்ப விரும்புறவங்க நம்மள வந்து திடீர்னு நம்மளை விட்டு போகும்போதோ இல்ல நம்மளை தூக்கி எறியும் போதோ நம்மளை விட்டு விலகும் போதோ எது செஞ்சாலும் அது நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும், நமக்கு மிகப்பெரிய வலியையும் ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி தான் இப்போ நீயும் அதுல இருந்து வெளியே வந்தாகணும். நானும் அதுல இருந்து வெளியே வர கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தேன். ஆனால்
அந்த விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வர முயற்சி பண்ணி அதுல இருந்து வெளியே வரணும். அதுதான் நமக்கு என்னைக்குமே நல்லது அப்படின்றாரு. சோ இதெல்லாம் கேட்டோன்னே அவனும் அப்படியே பாக்குறான், சிரிக்கிறான். சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.